வேல் ஒரு வீட்ல இருக்கு அப்படின்னா, அவங்க வீட்ல ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம்னாலே கண்டுபிடிச்சிடலாம். அவங்க வீட்ல வேல் இருக்கிறதுனால அது சப்போர்ட் பண்ணுதா? இல்ல நெகட்டிவா ப்ளே பண்ணுதா? அப்படின்றத புரிஞ்சிடலாம். என்ன நடக்கும் நெகட்டிவா இருந்ததுன்னா அப்படின்னா, அப்பப்ப அடிபடும். அந்த வீட்ல யாராவது ஒருத்தருக்கு அப்பப்ப ஏதோ அடிபடுது. ஏதோ ஹாஸ்பிட்டல் செலவு போறாங்க. உடம்புல ரத்த காயங்கள் அதிகம் வருது. அப்படின்னாலே, அந்த வேல் வந்து இவங்கள தாக்குதுன்னு அர்த்தம். அதே மாரி பல்லு. செவ்வாய் வந்து பல்லுக்கு காரக கிரகம். வீட்ல யாருக்காவது பல்லு டென்டல் இஷ்யூஸ் அப்பப்போ வந்துட்டு இருக்கு. பல்லு ரொம்ப வீக்கா இருக்கு. பல்லு எடுக்கிற மாரி சிச்சுவேஷன் அப்பப்போ வருது. அப்படின்னாலே, அந்த வீட்ல இருக்கக்கூடிய வேல் வந்து இவங்களுக்கு ஒத்து வரலன்னு புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சண்டைகள். ஏதாவது விதத்தில சண்டை, சச்சரவு வந்துகிட்டே இருக்கு. வீட்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கு. அப்படி இல்லன்னா, சொத்து தகராறு. ஏன்னா செவ்வாய் வந்து சொத்துக்கு உண்டான கிரகம். செவ்வாய் வந்து நிலக்காரகன்னு சொல்லுவோம். நிலம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அது சரியே ஆக மாட்டேங்குது. அப்படின்னு எப்பயுமே அதிலேயே சுத்திட்டு இருக்கிறவங்க வீட்ல வேல் இருக்கு அப்படின்னா, அப்ப அந்த வேல் வந்து சப்போர்ட் பண்ணல.